அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வெல்கம் டு துர்கா தேவி சரணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல உப்பு தீபம் தாங்க பார்க்க போறோம். சகல ஐஸ்வர்யமும் பெறுவதற்கு நம்ம வீட்டில் உப்பு தீபம் ஏற்றும் முறைகளை தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு பயனுள்ள தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு என்பது மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் என்று நாம் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த உப்பை வைத்து தீபம் ஏற்றும் முறை என்ன அப்படிங்கிறதை நாம முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம். உப்பு தீபம் ஏற்றுவதை செய்முறை விளக்கத்தோடு நீங்கள் பார்க்கலாம் சகோதரிகளே. வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. அதே மாதிரி எல்லோருக்கும் பிரச்சனை, கவலை, கஷ்டம் இந்த மாதிரியான வார்த்தைகளே வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்றணுங்க. இப்படி உப்பு தீபம் ஏற்றினால் எந்த ஒரு கஷ்டமும் வராது, நல்ல பலன்கள் கிடைக்கும், எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து ஒரு முடிவை கொடுக்கும் கூடியதுதான் இந்த கல்லுப்பு தீபம். அனைவருக்குமே அன்றாட வாழ்க்கையிலே முதல் முக்கிய பொருளாக தேவைப்படுபவை பணம் தான். நமக்கு பணம் என்பது அன்றாட வாழ்க்கையில் நம்ம குழந்தைகளுக்கு படிப்பு வசதிக்காகவோ வீட்டு தேவைக்கான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கவோ எந்த ஒரு காரியங்களுக்கும் தேவைப்படுபவை பணம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையில் பார்க்கும்போது பணமானது நம்மிடம் நிரந்தரமாக தங்குவதற்கும் நோய் நொடியின்றி வாழ்வதற்கும் நம் வீட்டில் இந்த உப்பு தீபம் என்பதை ஏற்றுங்கள் சகோதரிகளே. உப்பு தீபம் என்பது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருளாக பார்க்கிறோம். புது வீடு அப்படின்னு குடிக்கு போனா கூட முதல்ல நாம வாங்கும் பொருள் உப்பு தான். நம்ம வீட்டு மளிகை பொருட்கள் வாங்கும் போதும் முதல் பொருளாக நாம் உப்பை தான் வாங்குவோம். இந்த உப்பு மூலமா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ஏதும் இருந்தாலும் இந்த உப்பானது இழுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த உப்பு தீபத்தை ஏற்றிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எல்லாம் மனதில் வைத்து மனசார வேண்டும் போது உங்களுக்கு என்ன தேவைகளோ அதையெல்லாம் இந்த உப்பு தீபம் செஞ்சு கொடுக்குங்க. உப்பு வந்துட்டு நிறைய பரிகாரங்களுக்கு பயன்படுத்துறாங்க. பொதுவாகவே நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கண் திருஷ்டிக்காக சுத்தி போடுவதற்கு உப்பு, வத்தல், கடுகு இவைகள் எல்லாம் சேர்த்து வைத்து சுத்தி போடுவதை அந்த காலத்திலிருந்தே இன்னும் பழக்கமாக வைத்துள்ளோம். அப்படி சுற்றி போடுவதை நெருப்பில் போட்டுருவாங்க. அதனால உப்பு தீபம் ஏற்றுவது என்பது தாராளமாக ஏற்றலாம்ங்க, கவலையே வேண்டாம். உப்பு வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. உப்பு வச்சு நீங்க என்ன ஒரு பரிகாரம் பண்ணினாலும் அந்த உப்பை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, உப்பு வந்து ஒரு கெடுதலான விஷயம் வருது அப்படின்னா உப்பானது அதே எடுத்துக்கொள்ளும், நெகட்டிவை ஈர்த்துக்கொள்ளும் தன்மை உடையதுங்க. அதனால உப்பு பரிகாரம் செய்வீங்க அப்படின்னா அந்த உப்பை நீங்க சமையலுக்கு பயன்படுத்தாம தண்ணீரில் கரைத்து விடுங்க. உங்க வீட்டு பக்கத்தில் ஏரி, குளம், கம்மா இந்த மாதிரி ஏதும் இல்லாத பட்சத்தில் சிங்கில கூட கரைத்து விடலாம். எந்த ஒரு பரிகாரமும் செய்தாலும் கல்லுப்பு தான் பயன்படுத்துங்க சகோதரிகளே. கல்லுப்பு தீபம் ஏற்றி சகல வளமும் பெற்று நல்ல ஒரு ஐஸ்வர்யமும் கிடைக்க நம்ம பதிவில சொன்ன மாதிரி கல்லுப்பு தீபம் ஏற்றி பயனடையுங்கள் சகோதரிகளே. இந்த கல்லுப்பு தான் பூஜை அறையிலும் தீபம் போடலாம், பரிகாரத்திற்கு, சமையலுக்கு இதுவெல்லாம் உகந்ததுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கல்லுப்பானது இயற்கையின் வளமான கடலில் இருந்து ஒரு சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நீரில் இருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியதுதான் இந்த கல்லுப்பு. இந்த கல்லுப்பானது அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த வீரியமுடையது என்பதை மறந்துடாதீங்க சகோதரிகளே. இந்த கல்லுப்பு தீபம் ஏற்றுவதனால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் சகோதரிகளே. உப்பு தீபம் ஏற்றும் போது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஏற்றுங்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.